ஓம் சாந்தி 16-5-2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு ஒரு பாபாவிடம் உள்ளது. ஏனென்றால் உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்திருக்கின்றது. என்னுடைய பாபா என்று நீங்கள் அன்போடு சொல்கிறீர்கள். கேள்வி: எந்த ஒரு தேகதாரி மனிதரின் பேச்சையும் பாபாவுடன் ஒப்பிட முடியாது. ஏன்? பதில்: ஏனென்றால் பாபா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியமாகும். அந்த மகா வாக்கியங்களை கேட்கிறவர்கள் மகான், அதாவது புருஷோத்தமர் ஆகிவிடுகின்றனர். பாபாவின் மகா வாக்கியங்கள் இனிமையான மலர்களாக மாற்றிவிடும். மனிதர்களின் சொற்கள் மகா வாக்கியங்கள் அல்ல. அவற்றினால் மேலும் கீழேதான் இறங்கியே வந்துள்ளனர். பாடல்: இந்த உலகம் மாறினாலும் நான் நிலையாக இருப்பேன். ஓம் சாந்தி. பாடலில் முதல் வரியில் கொஞ்ச அர்த்தம் உள்ளது. மற்ற முழு பாடலும் எதற்கும் ஆகாது. எப்படி கீதையின் பகவானுடைய வாக்கு மன்மனா பவ, மத்யாஜி பவ என்ற வார்த்தைகள் சரியாக உள்ளனவோ அதுபோல் இது மாவில் சிறிதளவு உப்பு சேர்ப்பது போல என சொல்லப்படுகின்றது. இப்போது பகவான் என சொல்பவர் யார்? இதையும் குழந்தைகள் நல்லபடியாக அறிந்து கொண்டனர். பகவான் என சிவபாபா தான் அழைக்கப்படுகின்றார். சிவபாபா வந்து சிவாலயத்தை படைக்கின்றார். எங்கே வருகின்றார்? வேஷாலயத்தில், அதாவது அசுத்தமான விகாரி உலகத்தில். தாமே வந்து சொல்கின்றார்: ஏ இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகளே, கேட்பதோ ஆத்மாதான் அல்லவா? நாம் ஆத்மா அவினாஷி என்பதை அறிவீர்கள். இந்த தேகம் வினாஷி, அதாவது அழியக்கூடியது. நாம் ஆத்மா இப்போது நம்முடைய பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மகா வாக்கியங்கள் ஒரு பரம்பிதா பரமாத்மாவினுடையதுதான். அவை மகான் ஆத்மாக்களாக, ஆத்மாக்களுக்குள் உத்தமமானவர்களாக ஆக்குகிறது. மற்றபடி மகாத்மாக்கள், குரு முதலானவர்களுடைய மகா வாக்கியம் ஒன்றும் கிடையாது. சிவோகம், அதாவது நானே சிவன் என்று அவர்கள் சொல்வதும் சரியான வாக்கியம் அல்ல. இப்போது நீங்கள் பாபாவிடமிருந்து மகா வாக்கியங்கள் கேட்டு மனமிக்க மலர்களாக ஆகிறீர்கள். முள் மற்றும் மலருக்கிடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது! இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நமக்கு மனிதர்கள் யாரும் சொல்லவில்லை. இவருள், அதாவது பிரம்மாவுள் சிவபாபா அமர்ந்துள்ளார். அவரும் ஆத்மாவேதான். ஆனால் அவர் பரம ஆத்மா என சொல்லப்படுகின்றார். இப்போது ஹே பரமாத்மா, வாருங்கள், வந்து எங்களை பாவனமாக்குங்கள் என்று பதீத்த ஆத்மாக்கள் சொல்லுகின்றனர். அவர்தான் பரம்பிதா, மிக மேலானவராவார். நீங்கள் புருஷோத்தம், அதாவது அனைத்து ஆத்மாக்களையும் விட உத்தமமான ஆத்மாவாக ஆகிறீர்கள். அவர்கள் தேவதைகள். பரம்பிதா என்ற சொல் மிக இனிமையானது. சர்வவியாபி என சொல்லிவிடுகின்றனர் என்றால் இனிமை வருவதில்லை. உங்களிலும் கூட மிக சிலர்தான் மிகுந்த அன்போடு உள்ளுக்குள் நினைவு செய்கின்றனர். அங்கே மனைவி கணவனை ஸ்தூலமாக நினைவு செய்கின்றனர். இது ஆத்மாக்கள் பரமாத்மாவை மிக அன்போடு நினைவு செய்வதாகும். பக்தி மார்க்கத்தில் இவ்வளவு அன்போடு பூஜை செய்ய முடியாது. அந்த அன்பு இருப்பதில்லை. தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை எனும் போது எப்படி அன்பு இருக்கும்? இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த அன்பு உள்ளது. ஆத்மா சொல்கிறது, மேரா பாபா, என்னுடைய பாபா என. ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் இல்லையா? ஒவ்வொரு சகோதரரும் சொல்கிறார், பாபா எனக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். ஆனால் அது அன்பு என சொல்லப்படுவதில்லை. யாரிடமிருந்து ஏதேனும் கிடைக்கிறதோ அவரிடம் அன்பு உள்ளது. தந்தையிடம் குழந்தைகளுக்கு அன்பு உள்ளது. ஏனென்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது.
எவ்வளவு அதிகமாக ஆஸ்தியோ அவ்வளவு குழந்தையின் அன்பு இருக்கும். தந்தையிடம் எந்த ஓர் ஆஸ்தியும் இல்லை, தாத்தாவிடம் உள்ளது என்றால் பிறகு தந்தை மீது அவ்வளவு அன்பு இருக்காது. பிறகு தாத்தாவிடம் அன்பு ஏற்பட்டுவிடும், இவரிடம் சொத்து கிடைக்கும் என புரிந்து கொள்வார்கள். இப்போதோ எல்லையற்ற தந்தை இருக்கின்றார். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நமக்கு பாபா கல்வி கற்றுத் தருகின்றார். இது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகும். பகவான் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். அந்த படைப்பவராகிய தந்தையை யாருமே அறிந்திருக்கவில்லை. அறிந்திராத காரணத்தினால் பிறகு தன்னையே தந்தை என்று சொல்லிக் கொள்கின்றனர். இப்படி குழந்தைகளிடம் கேளுங்கள், உங்களுடைய தந்தை யார் என்று. கடைசியில் நான் தான் என்று சொல்லிவிடுவார்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், இந்த தந்தைகள் அனைவருக்கும் தந்தை ஒருவர் நிச்சயமாக இருக்கின்றார். நமக்கு இப்போது அந்த எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார். அவருக்கு தந்தை யாரும் கிடையாது. இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. ஆக குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும். அந்த யாத்திரைகளில் செல்கின்றனர் என்றால் அங்கே இவ்வளவு குஷி இருக்காது. ஏனென்றால் பிராப்தி எதுவும் கிடையாது. வெறுமனே தரிசனம் செய்வதற்காக செல்கின்றனர். வீணாக எவ்வளவு கஷ்டப்படுகின்றனர். ஒன்று, இந்த கால்களும் தேய்ந்தது, இன்னொன்று பணமும் செலவழிந்தது. பைசா அதிகம் செலவழிக்கின்றனர். பிராப்தி எதுவும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் வருமானம் கிடைக்கின்றது என்றால் பாரதவாசிகள் பெரும் பணக்காரர்களாக ஆகிவிட்டிருப்பார்கள். இந்த கோவில்கள் முதலியவற்றை கட்டுவதில் கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்கின்றனர். உங்களுடைய சோமநாத் ஆலயம் ஒன்று மட்டும் இல்லை, எல்லா ராஜாக்களிடமும் கோவில்கள் இருந்தன. தந்தை உங்களுக்கு எவ்வளவு பணம் தந்திருந்தார்? 5000 ஆண்டுகளுக்கு முன் உங்களை உலகின் எஜமானனாக ஆக்கியிருந்தார். ஒரு தந்தைதான் இதுபோல் சொல்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து உங்களை இதுபோல், அதாவது தேவதையாக ஆக்கியிருந்தார். இப்போது நீங்கள் என்னவாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள்? புத்தியில் வர வேண்டும் இல்லையா? நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தோம். புனர்ஜென்மம் எடுத்து எடுத்தே முற்றிலும் தரையில் வந்து விழுந்திருக்கின்றோம். சோழி போல ஆகிவிட்டுள்ளோம். மீண்டும் இப்போது நாம் பாபாவிடம் செல்கிறோம். அந்த பாபா நம்மை உலகின் எஜமானனாக ஆக்குகின்றார். இந்த ஒரு யாத்திரையில்தான் ஆத்மாக்களுக்கு தந்தை கிடைக்கின்றார். ஆகவே உள்ளுக்குள் இந்த அன்பு இருக்க வேண்டும். குழந்தைகள், நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்றால் நாம் அந்த தந்தையிடம் செல்கிறோம் என்று புத்தியில் இருக்க வேண்டும். அவரிடம் இருந்து நமக்கு மீண்டும் உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது. அந்த தந்தை நமக்கு கல்வி கற்றுத் தருகிறார். குழந்தைகளே, தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். சர்வ சக்திவான் பதீத பாவனாகிய என்னை நினைவு செய்யுங்கள். நான் கல்ப கல்பமாக வந்து சொல்கின்றேன். என்னை மட்டுமே நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் விநாசமாகும். மனதில் இது வரவேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்துள்ளோம். பாபா சொல்கின்றார், நான் குப்தமாக, அதாவது மறைமுகமாக இருக்கின்றேன். ஆத்மா சொல்கிறது, நான் குப்தமாக இருக்கின்றேன். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் போகின்றோம் சிவபாபாவிடம், பிரம்மா தாத்தாவிடம். இணைந்திருப்பவர்களை, அதாவது பாப் தாதாவை சந்திப்பதற்காக செல்கின்றோம். அவர்களால் நாம் உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகின்றோம். உள்ளுக்குள் எவ்வளவு எல்லையற்ற குஷி இருக்க வேண்டும். எப்போது மதுபனுக்கு வருவதற்காக தனது வீட்டிலிருந்து வெளியில் வருகிறீர்களோ அப்போது உள்ளுக்குள் குதூகலம் அடைய வேண்டும். பாபா நமக்கு ஆன்மீக படிப்பு சொல்லித் தருவதற்காக வந்துள்ளார். நமக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்காக யுக்தி சொல்கின்றார். வீட்டிலிருந்து வெளியில் வரும் சமயத்திலேயே உள்ளுக்குள் இந்த குஷி இருக்க வேண்டும். எப்படி கன்யா கணவனோடு சந்திக்கிறாள் என்றால்
நகைகள் முதலியவற்றை அணிகிறாள். அப்போது முகம் மலர்ந்து விடுகின்றது. அந்த முகம் மலர்வது துக்கத்தை அடைவதற்காக. உங்கள் முகம் மலர்கின்றது சதா சுகம் பெறுவதற்காக. ஆக அப்படிப்பட்ட தந்தையிடம் வரும்போது எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இப்போது நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கின்றார். சத்யுகத்திற்கு செல்வீர்கள். பிறகு கலை குறைந்து கொண்டே போகும். இப்போதோ நீங்கள் பிராமணர்கள், ஈஸ்வரிய குழந்தைகள். பகவான் அமர்ந்து படிப்பு சொல்லித் தருகிறார். அவர் நம்முடைய தந்தையாக உள்ளார், ஆசிரியராக உள்ளார், படிப்பிக்கின்றார். பிறகு பாவனமாக்கி, அதாவது தூய்மையாக்கி கூடவே அழைத்து செல்வார். நாம் ஆத்மா இப்போது இந்த ராவண ராஜ்யத்தில் இருந்து விடுபடுகின்றோம். உள்ளுக்குள் அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பாபா உலகத்தின் எஜமானனாக ஆக்குகின்றார் என்றால் படிப்பை எவ்வளவு நன்றாக படிக்க வேண்டும். மாணவர்கள் நல்லபடியாக படிக்கிறார்கள் என்றால் நல்ல மார்க்ஸ் வாங்கி பாஸ் ஆவார்கள். குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா நாங்கள் ஸ்ரீ நாராயணனாக ஆவோம் என்று. இதுதான் சத்திய நாராயணனின் கதை. அதாவது நரனிலிருந்து நாராயணனாக ஆகுவதற்கான கதை. அந்த பொய்யான கதைகள் ஜென்ம ஜென்மாந்தரமாக கேட்டு வந்தீர்கள். இப்போது பாபாவிடமிருந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் உண்மையிலும் உண்மையான கதையை கேட்கிறீர்கள். அது பிறகு பக்தி மார்க்கத்தில் நடந்து வந்துள்ளது. எப்படி சிவபாபா ஜென்மம் எடுத்தார், அதை பிறகு வருட வருடம் ஜெயந்தியாக கொண்டாடியே வந்துள்ளனர். அவர் எப்போது வந்தார், என்ன செய்தார், எதுவும் தெரியாது. நல்லது, கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். அவரும் எப்போது வந்தார், எப்படி வந்தார், எதுவும் தெரியாது. சொல்கின்றனர், கம்சபுரியில் வருகிறார். இப்போது அவர் தூய்மையற்ற உலகத்தில் எப்படி ஜென்மம் எடுப்பார்? குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடம் செல்கின்றோம். அனுபவம் சொல்கின்றனர் இல்லையா? எங்களுக்கு இன்னார் மூலம் புத்தியில் பதிந்தது, பாபா வந்துள்ளார் என்று. அவ்வளவுதான். அந்த நாள் தொடங்கி நாம் பாபாவை தான் நினைக்கின்றோம். இந்த உங்களுடைய யாத்திரை பெரியவரிலும் பெரியவரான தந்தையிடம் வருவதற்கான யாத்திரையாகும். பாபாவோ சைத்தன்யமாக உள்ளார். குழந்தைகளிடம் சொல்லவும் செய்கின்றார். அதெல்லாம் ஜட யாத்திரைகள். இங்கோ பாபா சைத்தன்யமாக உள்ளார். எப்படி நாம் ஆத்மா பேசுகின்றோம், அதுபோல் அந்த பரமாத்மா தந்தை பேசுகின்றார் ஷரீரத்தின் மூலம். இந்த படிப்பு வரப்போகும் 21 பிறவிக்காக, ஷரீர நிர்வாகத்திற்காக. அது இந்த ஒரு பிறவிக்காக. இப்போது எந்த படிப்பை படிக்க வேண்டும் அல்லது எந்த தொழிலை செய்ய வேண்டும்? பாபா சொல்கின்றார், இரண்டையும் செய்யுங்கள். சந்நியாசிகள் போல் வீடு வாசலை விட்டு காட்டிற்கு செல்ல வேண்டாம். இதுவோ இல்லற மார்க்கம் இல்லையா? இருவருக்குமான படிப்பாகும். அனைவருமே படிக்க மாட்டார்கள். சிலர் நன்றாக படிப்பார்கள், சிலர் குறைவாக படிப்பார்கள். சிலருக்கு சட்டென்று உடனே புத்தியில் பதிந்துவிடும். சிலரோ சூடான தோசைக்கல் போல பேசிக்கொண்டே இருப்பார்கள். சிலர் சொல்கின்றனர், ஆம், நான் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றேன். சிலர் சொல்வார்கள், இதுவோ தனிமையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவ்வளவுதான். பிறகு மறந்து போவார்கள். சிலருக்கு ஞானத்தின் அம்பு தைத்து விட்டால் உடனே வந்து புரிந்து கொள்வார்கள். சிலர் சொல்வார்கள், எனக்கு நேரம் இல்லை. அப்போது புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு எதுவும் புத்தியில் பதியவில்லை. பாருங்கள், பிரம்மா பாபாவுக்கு உடனே புரிந்து விட்டது. அப்போதே அனைத்தையும் விட்டு விட்டார் இல்லையா? புரிந்து கொண்டார், ராஜ்ய பதவி கிடைக்கின்றது. அதற்கு முன்னால் இதெல்லாம் என்ன? நாமோ பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை பெற வேண்டும். இப்போது பாபா சொல்கின்றார், அந்த தொழில் முதலியவற்றை செய்யுங்கள். ஒரு வாரம் மட்டும் இதை நல்லபடியாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லற விவகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும். படைப்புகளின் பாலனையும் செய்ய வேண்டும். அவர்களோ
படைத்துவிட்டு பிறகு ஓடி போய் விடுகின்றனர். பாபா சொல்கின்றார், நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் என்றால் பிறகு நல்லபடியாக பரிபாலனையும் செய்யுங்கள். மனைவியோ குழந்தையோ நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்றனர் என்றால் நல்லவர்கள், புரிந்து கொள்ளவில்லை என்றால் தூய்மையற்றவர்கள். நல்லவர் கெட்டவர் பற்றி தெரிந்துவிட்டது இல்லையா? பாபா சொல்கின்றார், நீங்கள் ஸ்ரீமத் படி நடப்பீர்களானால் உயர்ந்தவர்களாக ஆவீர்கள், இல்லையென்றால் ஆஸ்தி கிடைக்காது. தூய்மையானவராகி நல்ல குழந்தையாகி பெயரை விளங்க செய்ய வேண்டும். அம்பு தைத்து விட்டது, அதாவது புத்தியில் பதிந்து விட்டது என்றால் சொல்வார்கள், சரி, இப்போதோ நாங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்போம். பாபா வந்துள்ளார் சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காக. ஆக சிவாலயத்திற்கு செல்வதற்காக பிறகு தகுதியுள்ளவர்களாக ஆக வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். சொல்லுங்கள், இப்போது சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். மரணம் எதிரில் உள்ளது. நன்மையோ அவர்களுக்கு செய்ய வேண்டும் இல்லையா? சொல்லுங்கள், இப்போது நினைவு செய்வீர்களானால் விக்கர்மங்கள் விநாசமாகும். பெண் குழந்தைகளாகிய உங்கள் கடமை தந்தை வீடு மற்றும் மாமியார் வீட்டை உயர்த்துவது. உங்களை அழைக்கின்றனர் என்றால் உங்கள் கடமை அவர்களுக்கு நன்மை செய்வது. இரக்க மனம் உள்ளவராக ஆக வேண்டும். பதீத் தமோ பிரதானமான மனிதர்கள் சத்தோ பிரதானமாக ஆகுவதற்கான வழி சொல்ல வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக அவசியம் ஆகின்றது. நரகத்தில் அனைவரும் தூய்மை இழந்த ஆத்மாக்கள். அதனால்தான் கங்கையில் குளித்து பாவனமாகுவதற்காக செல்கின்றனர். முதலிலோ புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம், அதனால் தூய்மையாக வேண்டும் என்று. பாபா ஆத்மாக்களுக்கு சொல்கின்றார், என்னை நினைவு செய்வீர்களானால் உங்கள் பாவங்கள் விநாசமாகும். சாது சந்நியாசிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்த செய்தியை சொல்லுங்கள். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்று. இந்த யோக அக்னியால் அல்லது நினைவு யாத்திரை மூலம் உங்கள் கரைகள் நீங்கிக் கொண்டே போகும். நீங்கள் பவித்திரமாகி என்னிடம் வந்து விடுவீர்கள். நான் உங்கள் அனைவரையும் உடன் அழைத்து செல்வேன். எப்படி தேல் சென்று கொண்டே இருக்கும். எங்காவது மேன்மையான பொருளை பார்த்தால் கொட்டிவிடும். கல்லை எப்படி கொட்ட முடியும்? நீங்கள் பாபாவின் அறிமுகம் கொடுங்கள். இதையும் பாபா புரிய வைக்கின்றார். என்னுடைய பக்தர்கள் எங்கே இருக்கிறார்கள்? சிவனுடைய ஆலயத்தில், கிருஷ்ணரின் ஆலயத்தில், லக்ஷ்மி நாராயணனின் கோவிலில் பக்தர்கள் எனக்கு பக்தி செய்து கொண்டே இருக்கின்றனர். அவர்களும் குழந்தைகள்தான் இல்லையா? என்னிடமிருந்து ராஜ்யத்தை அடைந்திருந்தனர். இப்போது பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகிவிட்டுள்ளனர். தேவதைகளின் பக்தர்கள் இல்லையா? நம்பர் 1 சிவனுக்கு செய்யப்படும் கலப்படமற்ற பக்தி. பிறகு இறங்கி இறங்கி இப்போதோ பூத பூஜை செய்து கொண்டுள்ளனர். சிவனுடைய பூஜாரிக்கு புரிய வைப்பது சகஜமாக இருக்கும். இவர்கள் ஆத்மாக்கள் அனைவரின் தந்தை சிவபாபா. ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி தருகின்றார். இப்போது பாபா சொல்கின்றார், என்னை நினைவு செய்வீர்களானால் விக்கர்மங்கள் விநாசமாகும். நான் உங்களுக்கு வழி சொல்கின்றேன். இப்போது பாபா சொல்கிறார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஞானக்கடலாக நான் இருக்கின்றேன். ஞானமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பாவனமாகுவதற்கான யோகமும் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றேன். பிரம்மாவின் உடல் மூலம் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்னை நினைவு செய்யுங்கள். தங்களின் 84 பிறவிகளை நினைவு செய்யுங்கள். உங்கள் பக்தர்கள் கோவில்களிலும் கும்பமேளாவிலும் கிடைப்பார்கள். அங்கே சென்று பதீத பாவன் கங்கையா அல்லது பரமாத்மாவா என்று நீங்கள் புரிய வைக்க வேண்டும். ஆக குழந்தைகளுக்கு இந்த குஷி இருக்க வேண்டும். நாம் யாரிடம் செல்கிறோம்? எவ்வளவு சாதாரணமாக உள்ளார். பெருமையை காட்டவா? பெரிய மனிதராக காட்டுவதற்கு சிவபாபா என்ன செய்வார்?
சந்நியாசிகளின் ஆடையையோ அணிந்து கொள்ள முடியாது. பாபா சொல்கின்றார், நானோ சாதாரண உடலை எடுத்துக்கொள்கிறேன். நீங்களே ஆலோசனை சொல்லுங்கள், நான் என்ன செய்வது என்று. இந்த ரதத்தை அலங்கரிக்கவா? அவர்கள் அதாவது பக்தியில் உசேனின் குதிரையை பற்றி கூறுகின்றனர், அதை அலங்கரிக்கின்றனர். இங்கே சிவபாபாவின் ரதத்தை பிறகு காளை மாடாக அதாவது நந்தியாக்கி விட்டுள்ளனர். காளை மாட்டின் நெற்றியில் வட்டவட்டமான சிவனுடைய சித்திரத்தை காட்டுகின்றனர். இப்போது சிவபாபா காளை மாட்டின் மீது எங்கிருந்து வருவார்? சரி, கோவிலில் நந்தியை ஏன் வைத்துள்ளனர்? சங்கரரின் சவாரி என சொல்கின்றனர். சூக்ஷ்ம வதனத்தில் சங்கரரின் சவாரி நடைபெறுகிறதா என்ன? இவை அனைத்தும் பக்தி மார்க்கம். அது டிராமாவில் விதிக்கப்பட்டு உள்ளது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: தனக்குத்தானே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது நான் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பேன். தன்னை சிவாலயத்திற்கு செல்வதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வேன். நல்ல குழந்தையாகி ஸ்ரீமத் படி நடந்து பாபாவின் பெயரை விளங்க செய்வேன். இரண்டாவது, இரக்க மனமுள்ளவராகி தமோ பிரதானமான மனிதர்களை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இறப்பதற்கு முன்பே அனைவருக்கும் பாபாவை நினைவுபடுத்த வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் அவர்களது 3 காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடி ஆகுக. ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் அவர்களது 3 காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடி ஆகுக. விளக்கம்: குழந்தைகளான நீங்கள் மனித ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களது 3 காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடி ஆகுங்கள். நாம் நேற்று எப்படி இருந்தோம், இன்று எப்படி இருக்கின்றோம், நாளை என்னவாக மாற உள்ளோம் என்பது அவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக தென்பட வேண்டும். எப்போது இதனை தெரிந்து அனுபவம் செய்வார்களோ அப்போது அநேக பிறவிகளான ஆசைகள் மற்றும் தாகம் தனிய பெற்றவராக முக்தி மற்றும் ஸ்வர்க்கம் செல்ல வேண்டும். முழுமை பெறும் நேரம் இது என்பது புரிந்து கொண்டு சுலபமாகவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற ஈடுபடவும் வருவார்கள். ஸ்லோகன்: ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. இந்த பாடத்தில் சதா உறுதியாக இருந்தால் கடலின் நடுவே சூறாவளியிலும் சுலபமாகவே கடந்தேறி விடுவீர்கள். ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. இந்த பாடத்தில் சதா உறுதியாக இருந்தால் கடலின் நடுவே சூறாவளியிலும் சுலபமாகவே கடந்தேறி விடுவீர்கள். அவ்யக்த இஷாரா: ஆன்மீக ஆளுமை மற்றும் தூய்மை எனும் தனித்தன்மையை கையாளுங்கள். எப்போது நீங்கள் தூய்மை எனும் தனித்தன்மையுடன் விளங்குவீர்களோ அப்போதே வாரிசு தன்மை வெளிப்படும். எல்லைக்கு உட்பட்ட எந்த ஒரு கவர்ச்சியின் பக்கமும் கண்கள் கவர்ந்து செல்லக்கூடாது. வாரிசு என்றாலே அதிகாரி. எனவே இங்கு ஒருவர் ஒருபோதும் மாயையின் அடிமையாகாமல் எப்போதும் அதிகாரி நிலையில் பெருமிதத்துடன் இருப்பாரோ அவரே அங்கேயும் அதிகாரி ஆவார். ஓம் சாந்தி.